முதலில் வேலைக்காரனாக இருக்க நீ கற்றுக்கொண்டாயானால் எஜமானனாகக் கூடிய வாய்ப்புகள் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை இன்று நல்லபடியாக செய்ய தொடங்கு. பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதில் எப்பொழுதும் உனக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில், என்னை காண முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில், உன் அப்பன் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நீ என்னை நினைத்தாலே நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். அதிலும் இந்த கந்தனை எப்பொழுதும் மனதில் சுமந்து திரிகிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்தில் உன்னை கண்டாலும் அங்கே உனக்கு முன்பாக நான் தான் வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியான புரிதலை இப்பொழுதுதான் ஏற்படுத்தி இருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நாம் இதிலிருந்து எப்படியும் வெளிவந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது, உனக்கு மட்டும் அதை பெற முடியாமல் தவித்து நின்றது ஒரு காலம். இப்பொழுது எல்லாமும் எளிதாக மாறிவிட்டது. இப்பொழுது நீ என்ன நினைத்தாலும் அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வைத்திருக்கின்ற வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கானது. அதுவும் உன் அப்பன் இந்த கந்தனிடத்தில் அல்லவா நீ வைத்திருக்கின்றாய். அப்பன் நினைத்தால் நம் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே சாத்தியமாகும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த அளவிற்கு அவசியமானது என்று நீ எண்ணுகிறாயோ அந்த அளவிற்கு இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு மன உறுதியும் மன தெளிவும் நிச்சயமாக இருக்க வேண்டும். தெய்வத்தின் முன்னால் ஒரு விஷயத்தை கேட்க வருகிறோம் என்றால் ஒரு முறைக்கு 1000 முறை நிச்சயமாக நீ யோசித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நடத்தி கொடுக்க தொடங்கிய பிறகு ஒரு பொழுதும் உன்னால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. இது உனக்கு வேண்டாம் என்று நீ சொன்னாலும் கூட அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் பல உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய தருணமும் வந்துவிட்டது. இத்தனையையும் கடந்து இன்று இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கும் பொழுது, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல இல்லாமல் அவர்களிடத்தில் நீ நிச்சயமாக இந்த நீரை தெளித்து விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் இந்த நிமிடம் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று சொல்லி அழுது புலம்புகின்ற நீ, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு வாழ்க்கையின் நல்ல நேரம்தான் என்பதனை நீ நம்பும் பொழுது அது உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமும் உன் இஷ்டப்படியும் இந்த வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களின் படியும் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் கைகூடி வரும். நல்லதை நினைக்கின்றவர்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன் அப்பன் கந்தன் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற்று கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
நான் தருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்துவிடும். தைரியமாக எதையும் செய்ய தொடங்கு. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஓட்டத் தொடங்கு. நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை இன்றில்லை என்றாலும் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்று இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது அப்பொழுது அது உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. இறை நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும் என்று கேட்கின்றவர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே இந்த கந்தன் சொல்கின்ற பதில் ஒன்றுதான். என்னை அன்பாக நினைத்து வாழ்க்கையின் விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வெற்றியானது உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனை எண்ணி கந்தனை நினைத்து இந்த வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கந்தனின் அருளும் ஆசிகளும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு இத்தனை நாளும் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இன்று இந்த கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடக்கப் போகின்றது. உனக்குள் பல மாற்றங்களை கொடுக்கவும் உனக்குள் பல திருப்பங்களை உருவாக்கவும் நிச்சயமாக பல விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்கும் எங்கேயும் உன்னால் முடிந்த அளவில் துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரி செய்து கொண்டு வந்து உனக்கான மாற்றங்களை நீ ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நாள் பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள். உன் வாழ்க்கையில் எதையாவது நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு நல்ல செயலை தொடங்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலோ இந்த கந்தனின் அருளோடு அதையெல்லாம் நீ நல்லபடியாக தொடங்கு. இந்த கந்தனின் அன்போடு உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. அப்பன் நினைத்த பொழுதில் உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எக்காரணத்தை கொண்டும் எதையும் விட்டுவிடாதே. உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ ஒரு பொழுதும் தொலைத்து விடாதே. உனக்கென யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்ய கொடுக்க வந்திருக்கும் இந்த நேரம் இந்த கந்தனின் அருள்தான் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் அத்தனையும் செய்து கொடுக்க கூடியது. அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் பொழுது நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் உன்னை வந்து சேர தொடங்கிவிடும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உடனடியாக கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதிக்கத்தான் வருகிறது என்பதனை மறந்து விடாதே. அப்பன் நான் உன்னோடு நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலுமே அதை புத்திசாலித்தனமாக நீ எதிர்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கான வெற்றியை நீ பெறவில்லை என்பதுதான் உண்மை. இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும். தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி பல நல்ல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை காணும் என்பதனை என் குழந்தை
நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் நிலையை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் அது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் இனியும் மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்க போகிறது என்பதனை நம்பு. இந்த விடியல் உனக்கானது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.